உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 044-4545-4545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். 4வது நம்ம படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த ப்ராக்ரஸ் போட்டு சொல்லுவாங்க கூட பார்த்தோமா, அதில் போய் ஜாதி போட்டு ஆடணும். வந்தேன், எங்கள் அப்பாட்ட அப்பா ஜாதி கேட்குறாங்க. இது மாதிரி ஜாதி மனித ஜாதின்னு எழுது. எல்லாரும் கொடுக்குற விசாரணை நடத்தலை. உங்களுக்கு சொத்து ஒன்றும் இல்லை, இந்தியா தான் என்னோட சொத்து இருக்கு. உடனே காந்தி அறிவாளி இல்லையா, டக்குன்னு சமாளிச்சுக்கிட்டு இல்லை நீங்கள் தான் இந்தியாவோட சொத்து. அதாவது நான் ஏன் நாத்திகராயின்னு சொல்லிட்டு பகத்சிங் இது இங்கிலீஷ் வருஷம் தமிழாக்குறாரு. அதுக்கு இவருக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ ஜெயில் தண்டனை வச்சாங்க. ஜீவான்னு இருக்காரு. யார் அதுன்னு இருக்காரு. நான் காமராஜ் வந்திருக்கேன். என்ன வாயா போய் வந்து பேசுவாங்க. என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன்னு. என்னது இதெல்லாம் வீடு ஏன் ஓட்டையாக இருக்குது. ஆமாம், வாரமே இல்லை எனக்கு. கண்டாரா. கவிஞர், பேச்சாளர், பத்திரிகையாளர், அரசியல்வாதி, தொழிற்சங்க தலைவர், இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்த தோழர் ஜீவானந்தம் அவர்களுடைய 119வது பிறந்தநாள் வர ஆகஸ்ட் 21 வருது. இதையொட்டி தோழர் ஜீவானந்தம் அவர்கள் பற்றிய அரிய தகவல்கள், நிறைய தகவல்களை அவருடைய மகன் திரு ஜீவா மணிக்குமார் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. இப்போ நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே அப்பா தோழர் ஜீவானந்தம் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ அவரை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த? என்னுடைய 10 வயதில் அவரை இறந்துட்டாரு. எனக்கு மற்ற தகவல்கள் அனைத்தும் என்னுடைய தாயார் தான் சொன்னாங்க. நான் இருக்கிறப்போ ஒரு சில நிகழ்ச்சிகள் நடந்து பார்த்துருக்கேன். அதாவது அவர் வந்து பொதுவாக இந்த குழந்தைங்கள்கிட்ட எப்படி நடக்கிறாரு இதெல்லாம் குழந்தை ரொம்ப அன்பாக இருப்பார். தாயாரும் ரொம்ப அடிக்க விட மாட்டார். அடிக்காத அழகவே அகப்பை இழுத்து அப்படின்பார். மற்றபடி அவர் வந்து எங்ககிட்ட மிக சிறந்த ஒரு குடும்பத்தலைவராக தான் இருந்தார். ஆனாலும் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு ஆள் செய்ய முடியும். ஏன்னா அவர் தான் ஏறனா ரயில் இறங்கினா ஜெயில் அந்த மாதிரி இருந்த வாழ்க்கை அவர். என்னுடைய தாயார் வந்து அதை சமப்படுத்தினாங்க. அவங்க வந்து அரசாங்கத்தில் சமூக நல அலுவலராக இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய வருமானத்தை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்தோம், வளர்ந்தோம், படித்தோம் எல்லாமே. அப்பாவுடைய சுதந்திர போராட்டம், அந்த போராட்டத்துக்கு அம்மா கிட்ட இருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு? அம்மாவே இதில் பொது உடைமை இயக்கத்தில் இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தாங்க. ஆமாம். அம்மா வந்து படித்து முடிச்சுட்டு தனியார் இதில் வந்து வேலை செய்கிறப்போ என்னுடைய தாய் மாமன் தீனதயாளன் சொல்லியிருந்தார். அவர் வந்து பொது உடைமை இயக்கத்தில் இருந்தார். அவர் மூலயமா என்னுடைய தகப்பனோட பழக்கம் ஏற்பட்டு இவங்க அதெல்லாம் இருந்தாங்க. ஓகே. அப்போ அதனால் அந்த காலத்தில் வந்து எங்கள் அப்பா பாடல் எழுதி கொடுக்க எங்கள் அம்மா பாடுவாங்க. எங்கள் அம்மா நல்ல பாடுறவங்க, மியூசிக் படிச்சிருந்தாங்க, பாடுவாங்க. அதனால் நிறைய கூட்டங்களில் அப்பாவோட போவாங்க. எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த குடும்ப தலைவியாக இருந்தாங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும், அப்பாவுடைய தன்மையை தெரியும். எங்கள் அப்பா எல்லாம் வந்து குடும்ப கஷ்டம் தெரியாது அவருக்கு. வரப்பே சொல்வார், வரப்பே ஒரு 10 பேரோட வருவார், தோழர்பாரோட. பத்மா இலையை எடுத்து போடுன்னு, எந்த வித முகச்சுளிப்பு இல்லாமல் இலையை எடுத்து போடுவாங்க. அப்படி அவங்க அதே மாதிரி எல்லா தோழருமே அம்மா கிட்ட தோழர் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தாய் அன்போடு அவங்க பழகினவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அப்பாவோட. அப்பா கூட சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டதா? ஆமாம். அப்பா தோழர் ஜீவானந்தம் அவர்லேருந்து எந்த அளவுக்கு சாதியை வந்து எடுத்து பேசுனாங்க? சாதிக்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக போராடினதா, கன்னியாகுமரியில் போராடினதா சொன்னாங்களே, அதை பற்றி? அவரை பொறுத்தவரைக்கும் சாதி வந்தெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன ஒரு நிகழ்ச்சி. நான் இங்கே படிச்சுட்டு இருந்தேன், 4வது நம்ம படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த ப்ராக்ரஸ் போட்டு சொல்லுவாங்க கூட பார்த்தோமா, அதில் போய் ஜாதி போட்டு ஆடுவாங்க. வந்தேன், எங்கள் அப்பாட்ட அப்பா ஜாதி கேட்குறாங்க. இது மாதிரி ஜாதி மனித ஜாதின்னு எழுதுவோம். அப்புறம் எங்கள் அம்மா வந்து குழந்தைகிட்டே எங்களை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி அனுப்பிச்சாங்க. இதுதான் அவருடைய ஜாதியை பொறுத்த வரைக்கும். ஜாதி 2 பேரில்லை சாத்துங்கால் நீதி வழுவார் நெறிமுறையும் இட்டார் பெரிய விடாத எழுதி கொடுத்துருந்தா அவர். அதனால் அவருக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. பார்த்தா எங்கள் அம்மா ஒரு இது, அப்பா ஒரு தானே. அப்பா கன்னியாகுமரி வேளாளர் சைவ பிள்ளைமார், எங்கள் அம்மா இங்கே ஆந்திரா நாயுடு. எங்கேயும் பாருங்க. அதுதான் உங்களுக்கு அவருடைய ஜாதி இது.
ஓகே எதுக்குமே அந்த ஜாதி இது கிடையாது. ஓகே ஓகே. இப்போ அப்பா வந்து மேடை பேச்சுக்கு வந்து புகழ் பெற்றவர். மேடை பேச்சில் அவ்வளோ கணீர் குரல்லாம் கணக்கச்சிதமாக பேசுவார். மேடை பேச்சில் இன்னொருத்தர் புகழ் பெற்ற ஒருத்தர் இருக்காரு, அண்ணா. ஆமாம். இப்போ அண்ணா வந்து அப்பாவை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? இது சிறந்து இல்லை பேசியிருக்கலாம். அதாவது ஏன்னா சொல்ல 10 வயசு நான் எனக்கு என்ன பேசுகிறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. ஆனால் அப்பா மேலே மிகப்பெரிய அபிமானம் இருந்தவர் அண்ணா. ஓ. அண்ணாவுக்கு மிகப்பெரிய அபிமானம். அது எங்கள் குடும்பத்து மேலே அவர் காட்டின அந்த பற்று எல்லாம் தெரியும். அது எங்கள் அம்மா கஷ்டமாக இருக்கப்போ போகிறப்போ உடனே செய்வார். ஒரு முறை அண்ணா முதலமைச்சராக இருந்தப்போ எங்கள் அம்மா போய் பார்க்க போகிறாங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் விஷயமா. விடலை. தொடர்ந்து எங்கள் அம்மா ஒரு 4-5 நாள் போகிறாங்க. அப்பயும் விடலை. 5ஆவது நாள் இவர் எங்கள் அம்மா பார்த்து தான் அவன் நின்றுட்டுருக்குறாங்க. இல்லைம்மா நீங்கள் பார்க்க முடியாதும்மா, சிஎம் வர வழியில் இருக்கக்கூடாது, நான் இருப்பேன், நீங்கள் வேணால் அரெஸ்ட் பண்ணிக்கோன்ட்டுருக்குறாங்க. அப்போ அண்ணா மேலே கீழே வந்திருக்காரு. எங்கள் அம்மா இப்போ அம்மா எங்கம்மா இங்கேன்னு கீழே இறக்கி விட்டாரான். செக்ரட்டரி தெரியுமில்ல சிஎம்மாவுக்கு. அப்புறம் இந்த மாதிரி உங்களை பார்க்க வந்தான்னா பார்க்க ஏன் சொல்லிட்டு திருப்பி இருக்கார். அப்புறம் என்னான் இருக்கார், இந்த மாதிரி எனக்கு செங்கல்பட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், உடனே கூப்பிட்டு போட சொல்லிட்டார். அந்த மாதிரி அப்பாவை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அப்பாவால் தனி அபிமானம் தான். அது அண்ணா ஆகட்டும் சரி, கலைஞர் ஆகட்டும் சரி, எல்லாரும் சரி. ஓகே. அதில் எந்த விதமான மாறுபாடு கிடையாது. ஐயா சொன்னதை கேட்டிருப்பீங்க. மேடை பேச்சில் நம்மளுக்கு வந்து சிறந்து விளங்குனது வந்து அண்ணா அப்படின்னு மட்டும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே தோழர் ஜீவானந்தம் அவர்கள் வந்து மேடை பேச்சில் வந்து அவ்வளோ கணீர்னு கணக்கச்சிதமாக பேசக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அவரோட பேச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சமூக வலைதளங்களில் வந்து ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியும், இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். முதன்முறையாக போன வருஷம் தான் தோழர் ஜீவானந்தம் அவர்களுடைய ஒளிநாடா, அவர் பேசின மேடை பேச்சு சம்மந்தப்பட்ட ஒளிநாடா வந்து தலல் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தோழர் ஜீவானந்தம் அவருடைய மேடை பேச்சை வந்து அவர் எப்படி பேசுகிறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நீங்களும் கேட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா தலல் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சை நீங்கள் கேட்கலாம். இப்போ ஐயாட்டா தொடர்ந்து பேசுவோம். ஐயா, இப்போ காந்தி அவர்கள் வந்து சிவகங்கைக்கு வந்தப்போ நம்ம ஜீவானந்தம் அவர்களை பார்த்து நீங்கள் தான் தேசத்தின் சொத்து அப்படின்னு சொல்லி வியந்து சொன்னார். அப்படி வியந்து சொல்கிற அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு, என்ன பேசினார்? அதாவதுங்க, அப்பாவுக்கும் காந்திக்கும் பழக்கம்னா காங்கிரஸில் தான் அப்பா இருந்தார். முதல்ல காங்கிரஸாக எல்லாரும் இருந்தாங்க. இப்போ கல்கட்டாவில் இங்கே ஒரு மாநாடு போகிறப்போ இந்த வரலாசிரமத்தை பற்றி பேச்சில் எங்கள் அப்பா வெகுமெண்ட்டாக ஏற்றுக்கார். அது காந்தி ஒத்துக்கலை. இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காரு, என்னால் உங்களுடைய கருத்தை முழுமையாக ஒத்துக்க முடியல, இருந்தாலும் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் சென்னைக்கு வரப்போ உங்களை பார்க்குறேன், தமிழ்நாடு வரப்போ உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சென்னைக்கு வந்தப்போ ராஜாஜி தான் அவருடைய சம்பந்தி, அண்ணா அது காந்தியுடைய சம்பந்தி. இந்த மாதிரி இங்கே ஜீவானந்தம் இருக்காராமே, அவரை பார்க்கணும், அவர் காரைக்குடியில் ஒரு ஆசிரமத்தில் இருக்காருங்க, நம்ம வேணால் வரவழைக்கலாம், நான் போய் அவரை பார்க்கணுன்ட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்திருக்கிறாங்க. வந்தோடனே அப்பா அப்பப்போ வயசு சின்ன வயசுங்க, அப்பாவுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆசிரமம் நடத்துறீங்களே, உங்களுக்கு ஏது வருமானம் ஒன்று, எல்லாரும் கொடுக்குறத விசாரணை நடத்துகிறேன், உங்களுக்கு சொத்து ஒன்றும் இல்லை, இந்தியா தான் என்னோட சொத்துட்டு எங்கள் அப்பா. உடனே காந்தி அறிவாளி இல்லையா, டக்குன்னு சமாளிச்சுக்கிட்டு இல்லை நீங்கள் தான் இந்தியாவோட சொத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டார். அப்புறம் வஉசி வந்தார், வஉசி பார்த்தாரு, சொன்னார், போனார். ஆமாம், வஉசி அவர்கள் கூட என்ன சொல்கிறேன், நான் வந்து செக்கிலுக்கு தான் செஞ்சேன், ஆனால் உங்களால் மட்டும்தான் இங்கே வந்து உங்களை மாதிரி ஒரு அந்த மனிதரால் மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து பெருமை கிடைக்கும், இந்தியாவுக்கு வந்து விடுதலையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாராட்டினதாக கூட வரலாறு இருக்குது. தோழர் ஜீவானந்தம் அவர்கள் வந்து ஏறினா ரயில், இறங்கினா ஜெயிலுங்கிற அளவுக்கு ஒரு போராட்ட வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உங்கள் கூட, அதுவும் நீங்கள் 10 வயசில் இருக்கும்போதே அவர் இறந்துட்டார், அப்படி இருக்கும்போது உங்கள் கூட எந்த அளவுக்கு அவங்களால வீட்டுக்கு வர முடிஞ்சது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது? அதாவது எப்பயுமே ஜெயிலில், சுதந்திரத்துக்கு அப்புறம் ஜெயில் இல்லை, அப்போது மீட்டிங் போவார், திருவூர் தமிழ்நாடு எல்லாரும் மீட்டிங் போவார், வரப்போ வருவார். அப்போது தோழர்கள் வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. நேராக வருவார். வந்த உடனே இங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் சுற்றிக்கும், எல்லா குழந்தையும் சுற்றிக்கும், ஜீவா ஜீவான்னு தான் சொல்லணும், சின்ன குழந்தைகள் ஜீவாலாம் சொல்ல வர சொல்லிட்டு எல்லோரும் கூட அப்புறம் எங்களோட பேசுவார், பழகுவார். எங்களுக்கு எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, படிக்கிறத பற்றி அட்வைஸ் பண்ணியிருக்காரு, பழகிறத பற்றி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒழுக்கம் அவருக்கு ரொம்ப முக்கியம். அதாவது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கடலூரில் இருக்கப்போ நாங்கள் அப்பா வந்து குதிரை வண்டியில் வந்தார்.
முதல் வாட்டி தான் வந்தார். கடலூர் இல்லை, இங்கே தான் அது ரிக்ஷாவில், கை ரிக்ஷாவில் வந்தார். அப்போது அந்த வந்த தோழை வந்து விட்டுட்டு போயிட்டார். அப்பா ஜீவா தானே வாங்கிக்கலான்ட்டு போயிட்டார். இவர் உடனே ஏழை மணி கூப்பிட்றா அவரான்னு எனக்கு டக்குன்னு கூப்பிட தோணலை. ஏன்ட்ட அது உழுதாடி இன்னும் ஞாபகம் எனக்கு. அதுக்கு அடித்தேன். மனுஷனாக மதிக்கணும். அவர் உழைப்பை தான் அவங்கள்ட்ட விற்றார். அவர் உணர்வு தன்மானத்தே கிடையாது. அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு உழைப்பு. எங்கள் அம்மாவும் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லார்கிட்டையும் அவர் வந்து நல்லா பாடினார். குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இங்கே இருக்கப்போ கூட பரீட்சை வரப்போ, ரிசல்ட் வரப்போ உட்காந்துருவார். பசங்களாம் மிட்டாயெல்லாம் ஆகிட்டு வச்சுவார். தமிழில் பாஸ் பண்ணால் இது சாக்லேட் கொடுப்பார், ரெண்டு அடி இப்போ எல்லாத்துக்கும் கொடுப்பார். அந்த மாதிரி அவருக்கு அந்த ஃபீலிங்ஸோடைய வரும். பகத்சிங் அவர்களோட நான் ஏன் நாத்திகன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து தோழர் ஜீவானந்தம் அவர்கள் வந்து தமிழில் வெளியிடுறாங்க. அது பெரியார் அவர்களும் அதை சேர்ந்து வெளியிடுறாங்க. இதுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக அவங்கள மேலே, ஜீவானந்தம் அவர்கள் மேலே அடக்குமுறை எழுதினாங்க. அதாவது நான் ஏன் நாத்திகராயின்னு சொல்லிட்டு பகத்சிங் இது இங்கிலீஷ் வருஷம் தமிழாக்குறாரு. அதுக்கு இவருக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ ஜெயில் தண்டனை வச்சாங்க. ஜெயிலில் இருந்தார். இவரும் ஒரு ஈவே கிருஷ்ணசாமி, அதாவது பெரியாருடைய அண்ணன், 2 பேரும் தான் வெளியிட்டாளர். இவங்க 2 பேரும் உள்ள தள்ளினாங்க. அதெல்லாம் ஜெயிலில் இருந்தார். ஓகே ஓகே. அது தோழர் ஜீவானந்தம் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதா? இல்லை, அதெல்லாம் கருப்பட மாட்டார். ஓகே. ஆனால் அதே நேரத்தில் அவர்கிட்ட இன்னொன்னா, எங்களெல்லாம் கூட கடவுளை கும்பிடாதுன்னு சொல்ல மாட்டார். அவங்க நம்பிக்கை. நாங்களாம் எங்கள் அப்பா இருக்க போய் கடவுள் கும்பிடுவோம். நாங்கள் எங்கள் பாட்டி வீடு ஜீரதயாளர் சொல்ல பார்த்தீங்கன்னா, அவர் வீடு அந்த பக்கம் இருந்தது. அங்கே தான் கும்பிடுவோம். எங்கள் பெரியம்மாலாம், எங்கள் அம்மாவுக்கு அம்மாலாம், அண்ணன் அக்காலாம் தீவிரமாக கும்பிடுவோம் சாமி. அப்போ யாரோ வந்து அப்பாக்கிட்ட, என்ன பசங்க நீங்கள் கடவுளில் இல்லைன்றீங்க, குழந்தைங்க கூப்பிடுறாங்க. இது அவங்களோட நம்பிக்கை. வளர்றப்ப அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுதான் நம்ம எதுவும் திணிக்கக்கூடாதுன்ற. ஐயா, தோழர் ஜீவானந்தம் அவர்கள் வந்து எப்படி கம்யூனிஸ்ட் பாதைக்குள்ளே வந்தார்? கம்யூனிஸ்டுக்குள்ளே எப்படி வந்தார்? அவர் பல்வேறு கருத்து வேறுபாடுகளில் வந்தாருங்க. ஆனாலும் மெயின் வந்து எப்படின்னா, அவங்களாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறப்போ, ஜெயிலில் போடுறப்போ இவங்களை தண்டிக்கிறதுக்கு குஷ்டரோடு வச்சு அடிப்பாங்களாம். எப்படி வஉசியை செக்கு இது பண்ணலாம், அது மாதிரி இவங்களை இதில் வந்து எதிர்த்து கேட்க முடியாதான். சண்டை நடக்கிறப்போ காந்திஜி அங்கேருந்து போராட சொல்லுவாராம், அமைதிக்காரங்க வன்கொடுமை தாங்கிக்கோங்கன்னு. அப்போ தான் இவங்கெல்லாம் உட்காந்துச்சான். நாங்கள் இங்கே வன்கொடுமை தாங்கிட்டு இருப்போம், நீங்கள் பிர்லா வீட்டில் உட்காந்துருப்பீங்களான்னு. அதனால தான் இவர் வந்து கட்சி மாறினார். கட்சி கொள்கை கொள்கையிலையும் சோசியலிச கொள்கையிலையும் ஈர்ப்பு இருந்தது, போயிட்டார். அது ஒன்று. அப்புறம் இங்கே அவர் சுதந்திரத்துக்கெல்லாம் அப்புறம் இங்கே பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, அவ்வை நடுநிலை பள்ளின்னு சொல்லி சென்னையில். இங்கே ஏதோ பின்னாடி நம்ம வீட்டு பின்னாடி. இது அப்பா வந்து 1956 இங்கே இருக்க தோழரோட சேர்ந்து ஆரம்பித்தார். எல்லா கட்சியும் இப்போ எல்லா பொருட்களும் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. அப்போது இதுக்கு குடிசை தான் இருந்தது. அப்போ காமராஜர் முதலமைச்சர் அவரை கூப்பிட்டு திறக்கணும்னு சொல்லி போய் கூப்பிட்டுருக்காங்க. வராதாங்க வந்தவர் இந்த பக்கம் வந்து ஜீவா வீடுங்க தான் எங்கேயோ இருக்குன்னு கரெக்டாக அப்பா வீட்டுக்கு முன்னாடி இதுதான் வீடுன்னு இறங்கி வந்திருக்காரு. குடிசை இல்லை, ஓட்டை. அப்போ குடிசை, ஆமாம், ஓட்டை. ஜீவான்னு இருக்கார். யார் அதுன்னு இருக்காரு. நான் காமராஜ் வந்திருக்கேன். என்னையா வாயா போய் வந்து பேச போனேன். என்னையா இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன்னு. என்னது இதெல்லாம் வீடு நானா? ஏன் ஓட்டையாக இருக்குது. ஆமாம், வானமே இல்லை எனக்கு. அண்ணாரா, இதெல்லாம் அவமானமாக இருக்குது எனக்கு. நான் முதலமைச்சர், நீ வந்து ஒரு எம்எல்ஏ, ஆனால் நீ முன்னும் இல்லாமல் இருக்கிறேன்னு இருந்தாண்ணா. இல்லை, நீ சரின்னு சொல்லு, நான் உனக்கு அரசாங்கத்தோட வீடு தர சொல்கிறேன். சரி, நீ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா சோசியலிசம் வரும்னு சொல்கிறல்ல, சோசியலிசம் வந்துட்டால் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருவில்ல, அப்போ எனக்கு ஒரு வீடு கொடுக்கணும். உங்களோட பேசுதுன்னு சொல்லி வா போகலான்னு கொடுப்பாரு. அப்போ தான் இவங்க வந்து தவறான தகவல்களில் ஜீவா ஒரு வேட்டியோடு இருந்தார். அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா வேலை செஞ்சிட்ருக்காங்க, எப்படி ஒட்டு வேட்டியோடு இருப்பாங்க? எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் டீச்சரு. அப்புறம் வீட்டுக்காரில் ஒரு வேட்டியோடு விட்டுருவாங்களா? இவங்க சும்மா மிகைப்படி சொல்கிறாங்க, அவருடைய எளிமைக்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேட்டி கட்டு போயிருக்காரு. போயிட்டு அப்புறம் சொன்னார், ரெகனேஷன் கொடுத்துட்டு போனாங்க. இதுதான் நிகழ்ச்சி. ஓகே. எம்ஜிஆர் அவர்கள் கூட ஜீவானந்தம் அவர்களோட பேச்சை கேட்கறதுக்கு வந்ததா சொல்கிறாங்களே, அது எப்படி வந்தார்? வந்து என்ன? அதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்எஸ் கிருஷ்ணன் போவார். என்எஸ் கிருஷ்ணன் கூட்டிகிட்டு போவாராம்.
எம்ஜிஆரே சொல்கிறேன். என்எஸ் கிருஷ்ணன் வந்து எங்கள் ஜீவா விழானா ஜீவா பேச்சுனா கூப்பிட்டு போகிறான். ஆக்ரோஷாக பேசுவார் எங்கள் அப்பா, அவன் வெட்டியே போடுற மாதிரி வெள்ளக்காரனை. அப்போ எம்ஜிஆர் கேட்பான், என்னண்ணா இப்படி பேசலாரு, சும்மா விட்ருவாங்களா, பாரு வேடிக்கைன்னு. கரெக்டாக முடிச்சோடனே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்களாம். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி வந்து என்எஸ் கிருஷ்ணன் வந்து வா ஜீவா கூட்டத்துக்கு போனால் திருப்பி அதே மாதிரி பேசிட்டு இருப்பாரான். திருப்பி அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். இப்போ எம்ஜிஆர் கேட்பாங்க, என்னண்ணா இப்படியே அரெஸ்ட் பண்ணினா இதுதான் அவன் தொழில், அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா. அந்த மாதிரி அந்த எடுத்த கொள்கையில் பேசக்கூடியவர், எதுக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது. இங்கே தாம்பரத்தில் அவர் இருக்கப்போ எல்லாமே குடிசை, அங்கே குடிசை இந்த வழியில் குடிசைகளாக இருந்தது. இவர் வந்து வெளியூருக்கு போயிட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் படிச்சுட்ருப்பார், சட்டை போடாமல் உட்காந்து படிச்சுட்ருக்கார். திடீர்னு ஜீவான்னு குரல் கட்டும் எல்லா ஜனங்கள்லாம் வந்து இந்த மாதிரி குடிசெல்லாம் காலி பண்ணுறாங்க, கலெக்டர் வந்துட்டார், கலெக்டர் எஸ்பி எல்லாம் வந்துட்டார். ஆனால் இவர் துண்டை போட்டு போயிருக்கார். போனோடனே எம்எல்ஏ வந்து அப்போது ராமகிருஷ்ண ஐயங்கார் சொல்லிட்டு வந்திருந்தார், மனைவி ராமகிருஷ்ண ஐயங்கார், அவர் தான் எம்எல்ஏ. அப்போ இவர் வந்து என்ன ஆகிற இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை நைட்டு வந்து காலி பண்ண சொன்னால் எப்படி ஆகும்னு. இது வந்து ப்ரைவேட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு கோர்ட், அதனால் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து நைட்டோட அதுக்கு காலி பண்ணிக்கிறாங்க. அப்போ கலெக்டர் சொல்ல எங்களுடைய கடமை, கலெக்டர் நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டியவங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எஸ்பி சார் கலெக்டர் நீங்கள் மறுத்து பேசுகிறது, கலெக்டராவது கவர்னராகுது, இது ஜனங்க, ஏழை ஜனங்க, இவங்களுக்கு மாற்ற இடம் காமிச்சு அப்புறம் காலி பண்ணுங்க. அது எங்கள் வேலை, அப்புறம் இது மட்டும் உங்கள் வேலையா? கோர்ட் டைரக்ஷனு இது மட்டும் உங்களுடைய வேலையா? இது நீங்கள் வந்து அவங்களோட மாற்று ஏற்பாடு கொடுத்தா நாங்கள் அனுமதிப்போம். நீங்கள் என்ன அனுமதிக்கிறது? நான் கலெக்டர், நான் வந்து வெக்கேஷன் அந்த கொடுப்பேன், நான் வெக்கேட் பண்ணுறதுக்கு கொடுத்து பாருங்கள். ஃபயரிங் ஆர்டர் கொடுப்பேன், நான் ஃபயரிங் ஆர்டர் தாராளமாக கொடுங்க. முதல் குண்டு என் மேலே பட்டோம், ஏன்னா வெள்ளைக்காரன் குண்டே பார்த்தேன் நான். இது ஒன்று நீங்கள் பதில் கிடையாது. அப்புறம் எஸ்பி தான் கலெக்டருக்கு அதை கட்சிக்க, சார் இவர் பெரிய ஆள் சார், இவர் சிஎம்முக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சார். அதுக்காக அப்போ அந்த வேற ஒரு நார்த் இந்தியன் யாரோ தான் கலெக்டராக இருந்தார். அதுக்கப்புறம் போயிட்டு நைட்டு 12 மணிங்க, இப்போ முடியுமா? யாரோட ஆட்சி காலத்தில் இது? காமராஜர் ஆட்சி காலத்தில் ஃபோன் பண்ணி, என்னையா காமராஜ் உன் ஆட்சியில் ஏழைங்க நிம்மதியாக இருக்க முடியாதா? என்ன ஜீவாவா இங்கே பாரியா, உன் கலெக்டர் வந்து காலி பண்ண சொல்கிறான் நைட்டு 20:30 சரி கவலைப்படாங்க நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அடுத்த நாள் போய் கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு. அவங்கெல்லாம் இல்லைன்னா சுதந்திரம் இல்லையா, நாங்கள் இல்லையா சிஎம்மா அட்டு அப்பா வர சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு. ஐயா சொன்னதை எவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. தோழர் ஜீவானந்தம் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1907 ஆகஸ்ட் 21 பிறந்தார். 1963 ஜனவரி 18 அவர் வந்து மரணிக்கிறார். இப்போ ஆகஸ்ட் 21 அவரோட 119வது பிறந்தநாள் வருது. ஸோ தோழர் இன்றைக்கி அரசியலில் இருக்கிறவங்க, இன்றைக்கி மட்டும் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இனிமேல் அரசியலுக்கு வர போகிறவங்க யாராக இருந்தாலும் இவரோட பேச்சை விரும்பி கேட்பாங்க அப்படின்னா அது வந்து தோழர் ஜீவானந்தம் அவருடைய பேச்சு தான். எல்லாருமே ஏற்றுக்குருவாங்க, அவர் அப்படியே எடுத்துக்குவாங்க, மாற்று கருத்து இல்லாமல் அவர் அப்படியே ஏற்றுப்பாங்க. அந்தளவுக்கு தோழர் ஜீவானந்தம் எல்லார்ட்டையுமே அன்பாக பழகினார், உரிமையாக பழகினார், மக்களுக்காக களத்தில் இறங்கி கம்யூனிச கொள்கையை மனசில் ஏந்தி போராடினார். ஸோ அவரை பற்றி நம்ம எல்லாருமே கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணும், நம்மளோட குழந்தைகளுக்கும் அவரை பற்றி சொல்லி கொடுக்கணும். ஐயா சொல்கிறத கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, ஸோ இந்த மாதிரி ஆனால் தேசத்துக்காக மக்களுக்காக உழைச்சவங்க இன்றைக்கி யாருன்னு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது விரல் விட்டு என்ன கூட ஆள் இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் இருக்காங்க. ஸோ அவங்க நமக்காக போராடினது, நம்ம விடுதலைக்காக போராடினது, பிரிட்டிஷ்காரன்ட்ட அடி வாங்கினது எல்லாமே நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான். பட் நாம் அந்த தியாகத்தை வழியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறோமா இல்லையாங்கிறது நான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட விட்டுறேன். ஸோ தோழர் ஜீவானந்தம் ஐயா அவர்கள் பற்றி முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இனி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தலைவரை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். வந்தே மாதரம்.